அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 17/3/2026. திரையோதசி திதி காலை 9:23 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சதயம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? காடு கழனி திருத்த, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, செல்ல பிராணிகள் வாங்க, சமையல் மற்றும் ஜோதிடம் பயில, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சத்தம் போடும் அலைகளை விட ஆழமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஆழ்கடலே மிகவும் இரகசியமானது, பலவிதமான பலங்களையும் கொண்டது. அதுபோலத்தான் சிலருடைய தனிமையும். நீங்கள் கூட சில நேரங்களில் என்னை தனியாக கொஞ்சம் விட்டுருங்க, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நெருக்கடியான நேரத்தில் அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம், அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் தனியாக அமர்ந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கும் தெளிவான அறிவுரைகளை சொல்லி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது இன்னைக்கு நிறைவேறும், முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாகுங்க. மூத்த சகோதர வகையில், அண்ணன் அக்காள் வகையில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிக்கலாம். பாக பிரிவினை எல்லாம் சுமூகமாக முடியுங்க. சூரியன் புதன் சந்திரன் ராகுன்னு 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபார சம்பந்தப்பட்ட புது முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது அல்லது புது கான்ட்ராக்ட் ஏதாவது பேசி முடிக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் வெளியில் எங்கேயாவது போய் வரலாமா, ஒரு மாதிரி இருக்குது, இயற்கையான இடங்களுக்கு போய் வந்தால் நல்லது, அல்லது இறைவன் இருக்கிற இடத்துக்காவது போய் வரணும்னு சொல்லி சில நேரங்களில் கோவில்களுக்கும் அல்லது மலம் செடி கொடி உள்ள பகுதிகளுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சில திட்டங்கள் அதெல்லாமே இன்றைக்கு நிறைவேறுங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால திடீர்னு நட்பு பாராட்டுறவங்கள்ட்ட கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் யோகம் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எறும்பு புத்தில் சர்க்கரையை போட்டாலும், பாம்பு கிட்ட போய் பாம்பு புத்தில் பால் வார்த்து வைத்தாலும் 2க்கும் பக்கத்தில் போய் நின்னோம்னா அது கடிக்கத்தான் செய்யும். அதுபோலத்தாங்க சில உறவுகளும். அதனால தாங்க சில உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சி உருகி உருகி தேஞ்சி அவங்களுக்கு உதவிகள் செய்தாலும் கூட அவங்கெல்லாம் நம்மளை ஓரங்கட்டிட்டு தாங்க போவாங்க. இதையெல்லாம் புரிந்து
தெரிந்து வைத்துக்கொண்டு இருப்பவர்களிலே நல்லவர்கள் யார், அல்லாதவர்கள் யார், யார் நன்றியோடு இருக்கிறாங்க, யார் வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடத்தை கோலங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். புது டிசைனில் நகை நட்டு வாங்கலான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் தங்கம் விற்கிற விலையை பார்த்தா கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு எதாவது நாம் சேமிக்கணும், நாம் சுமையாக இருந்துடக்கூடாது, நாம் தான் கஷ்டப்பட்டோம், அவங்களாவது வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் இருக்கணுங்கிற பட்சத்தில் எதாவது நம்ம சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணணுங்கிற மாதிரியான யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன வயசில் நீங்கள் கவிதை, கதை, கட்டுரை அதெல்லாம் எழுதுனீங்க. இப்போ திடீர்னு அதெல்லாம் எழுதுவீங்க. அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே இன்றைக்கி மனசுக்குள்ளார வருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை கனவு காண்பவர்கள் தோற்பதில்லை, கனவு மட்டும் காண்பவர்கள் மட்டும்தான் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அதனால தாங்க கனவு காண்பதோடு நின்று விடாமல் அந்த கனவை நனவாக்குவதற்கு கால நேரம் பார்க்காம, இரவு பகல் பார்க்காம இன்றைக்கும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், சின்ன வயசு லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக, அடைவதற்காக எல்லா வகையிலும் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பெரியவங்க மத்தியில் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மதித்து வந்து கேட்பாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரையும் வழிநடத்தி கொண்டு போகுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் நல்ல முடிவுக்கு வரும். அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையும். அதே மாதிரி மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் நல்லா இருக்குது. எதுக்கும் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுமூகமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி வியாபாரம் பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை கூப்பிட்டு தான் முக்கியமான விஷயங்கள்லாம் மேலதிகாரிகள் பகிர்ந்து கொள்கிறாங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கிறாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் ப்ரொமோஷன் போடும்போது மட்டும் நம்ம பேரை மறந்துடுறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வீடு மனை சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். செவ்வாயும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை
பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன்னுடைய மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய்யப்பார். நீங்கள் அப்படி தாங்க. ஊர் உலகம் மெச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நம்ம உள் மனசு சந்தோஷமாக இருக்கணும், அதனால் நமக்கு பிடித்தமான வேலையை நாம் பெருமையாக செய்வோம்னு எங்கும் எப்போதும் எடுத்த வேலையை உடனடியாக நடாத்தி முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. அலைச்சல் இருக்குது, செலவுகள் இருக்குது, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார வரமாட்டேங்குது. எல்லாம் கையை மீறி போகிற மாதிரியே இருக்குது. பார்த்தாலே ஓடி வந்து பேசுகிறவங்க கூட பார்க்காத மாதிரி பார்த்து கூட போகிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு போகும் தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நெருப்பு கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது. சிக்கனமாகவும் இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு செலவு வந்து சேருது என்ன சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இளைய சகோதர வகையில் செலவுகள் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் இன்றைய தினம் அதிகமாகிட்டே போகுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. வண்டி எடுக்கும் முன்னாடியே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்காலாம் கொஞ்சம் பார்த்துங்க. வியாபாரத்தில் கூட அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடினமான சூழல் என்பது கடிகாரத்தின் சின்ன முள் போன்றது. கடக்க கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகிறது. அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் நீங்கள் எவ்வளவோ பொறுமையாக இருந்தீங்க. கஷ்டங்கள் வரும்போது கூட நீங்கள் பொறுமையாகத்தான் இருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேர் முதுகில் குத்துறாங்க, நன்றி மறந்து போய் ஏதோ பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டத்தை தான் மனசுக்குள்ளார உண்டாக்குது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுக்காமல் நமக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டு போச்சுங்க, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டு தாங்க வந்திருக்கேன்னு எங்கும் எப்போதும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை அனுபவ அறிவால் எல்லா வகையிலும் வெற்றி காணக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் அனல் கிரகம் செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால காய்ச்சல் அடிக்குதோ அப்படின்னு சிலர்லாம் உங்களை தொட்டவுடனே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உடம்பு சூடாகிட்டே இருக்குது. ஏதேதோ மனசுக்குள்ளார என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வருது. இது வரைக்கும் நாம் நிறையா ஏமாந்துட்டோம். சரியாகவே நமக்குன்னு சந்தோஷமாக நம்ம வாழவே இல்லையே. குடும்பத்துக்காக தான் ஓடி ஓடி உழைச்சுன்னு இருக்கோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற மாதிரியே நினச்சின்னு இருக்கோமே. நாம் என்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே சங்கடப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை என்னமோ கிடைக்கலன்னாலும் ஏதோ கொஞ்சம் கிடைக்குது, பரவாயில்ல, உருட்டி புரட்டி வாழ்க்கையை கொண்டு போக முடியுது. சொல்ல காப்பாற்ற முடியலை, சொன்ன தேதியில் வாங்கின பணத்தை கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்க
இருக்காரு. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. சில சிக்கன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. புது வேலையாட்களையும் வேலைக்கு வைப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் வேலை சுமைகளும் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தேவையென்றால் தேன் போல் பேசுவதும் தேவை முடிந்த பிறகு தேள் போல கொட்டுவதும் மனிதனின் இயல்பு. இந்த மாதிரி எத்தனையோ பேரை நீங்கள் பார்க்குறீங்க. தினந்தோறும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க கூட இன்னும் நமக்கு நல்லவங்களாக கிடைக்கலையே, ஒருத்தவங்க கூட இன்னும் உண்மையானவங்களாக கிடைக்கலையே. எல்லாரும் சுயநலத்தோடு தானே நம்மக்கிட்ட வராங்க. அவங்க தேவைகள் முடிஞ்ச பிறகு நம்மளை மோசம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உதவியையும் வாங்கி கொண்டு உபத்திரவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்க போகிறோமோன்னு தினம் தினம் நல்லவர்களை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எப்போவோ வாங்கி போட்ட இடம் திடீர்னு நல்ல விலை கேட்குறாங்க, கொடுத்துடலாம். இருக்கிற தலைவலியை முதல்ல முடிப்போம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் ஈழவேந்தன். கடனை நம்ம வாங்கிட்டு தினந்தோறும் கலங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட அந்த கடனை பைசல் பண்ணிவிட்டு கையில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கிடலாங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. புதன் உங்களுடைய ராசிநாதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக நெருக்கமாக உங்களோட நெருங்கி பழகின ஒரு சிலர் இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால யார்கிட்டையுமே அதிகப்படியாக பேசிக்க வேண்டாம். வரம்பு மீறியும் எதையும் பேசிக்க வேண்டாங்க. தாய் வழி உறவினர்களால் செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. செவ்வாய் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பெரிய போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளியிலெல்லாம் நான் ஜெயிச்சிடுறேங்க, ஆனால் வீட்டுக்குள்ளார தான் ஜெயிக்க முடியலை. என்னமோ தெரியலைங்க, நாம் வாய் திறந்து பேச ஆரம்பித்தாலே அது தப்பாக போய் முடிகிற மாதிரியே எல்லாம் சொல்கிறாங்கன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அழகு இளமை கூடிக்கிட்டே வருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம், ஆனால் தவறவிட்டதை ஒருபோலும் பெற்றுவிட முடியாது. தவறவிட்டது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அதனால தாங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க. வாழ்க்கையை வாழறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை வீணடிக்கிறதுக்கு இல்லைங்கிறதையும் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு பாதகாதிபதியே அவர் தான். பாதகாதிபதி 6வது வீட்டில் போய் மறைஞ்சது திடீர் யோகத்தை கொடுக்குங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து
வந்த கோர்ட்டு கேஸு ஒன்று அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், அல்லது சுமூகமாக ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கிற கடன் பிரச்சனை அதில் ஏதாவது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசலில் கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஒரு பக்கம் சூரியன் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, விஐபிகளும் அறிமுகம் ஆவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. சிலர் நன்றியோடு இருக்காங்க, சிலர் நன்றி மறந்து உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுது சங்கடமாக இருக்குதுங்க. உதவி கேட்டு வரும்பொழுது அப்படியே உதடெல்லாம் துடித்து கண்ணெல்லாம் கசிஞ்சு கேட்குறாங்க. ஆனால் அது வாங்கிட்ட பிறகு உங்களால் நான் முன்னேறல, என் முயற்சியால் முன்னேறணுன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிறாங்க. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நாம் 4 பேருக்கு நல்லதை செய்துட்டு போயின்னு இருப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால சின்னதாக ஒரு பயம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். ஒரு டாக்டர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். ஆனால் இன்னொருத்தர் நிறைய வருஷம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வருங்கிறாரு. 2 பேரில் யார் சொன்னதை எடுத்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே ஆகாது. உள்ளே வாங்கும் மூச்சுக்காற்றை கூட வெளியே விட்டால்தான் நம்மால் உயிர் வாழ முடிகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்காம இறைவன் நமக்கு கொடுக்குறாரு, நாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதியை மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக உதவுறதுக்காக தான் அவர் கொடுக்குறாரு. அதனால் நாமே அப்படியே பதுக்கிக்காம மற்றவங்களுக்கும் அதை கொடுப்போமே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போவதோடு மட்டுமில்லாமல் என்னை போல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டுங்கிற சமாதான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, புது ஆடைகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆடை பாதி ஆள் பாதின்னு சும்மாவாக சொல்லி வச்சாங்க. தோற்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியந்தாங்க. அதே மாதிரி கோபம் கூட கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் சிலரை பார்க்கும்பொழுது சுரீர்னு உங்களை மீறி ஒரு கோபம் வருதுங்க. நீங்கள் வீட்டு நலனை விட நாட்டு நலன் மேலே எப்பயுமே அக்கறை காட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கும். அந்த இடத்த கொடுத்துடலான்னு பார்க்குறீங்க, நல்ல விலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடுமனை சொத்து வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சித்திரை மாதம் பிறந்தவுடனே வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லது அமையுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை, இன்னொரு பக்கம் மேலதிகாரிகள் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்கள் பார்வையில் அழகாய் வாழ்வதை விட மற்றவர்கள் மனதிலே அன்பாய் வாழ்வதே மிகச்சிறப்பாகும். அதனால் அழகு பெருசா அன்பு பெருசா பட்டிமன்றம் வச்சா அழகை விட அன்பு தான் பெருசுன்னு தான் நடுவர் தீர்ப்பு சொல்லுவார். அது மாதிரி உங்கள் மனசு கூட எப்பொழுதுமே அன்பை தாங்க பார்க்கும், பாசத்தை தாங்க பார்க்கும், உண்மையை தாங்க பார்க்கும். எங்கும் எப்பொழுதும் அழகாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் ஆழமான அன்பை மற்றவரிடம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சந்திரன், புதன், செவ்வாய், ராகுன்னு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பல வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பெரியவங்களுடைய நட்பு, ஆசீர்வாதம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சிலர் வேலை மாறலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் மாற போகிறது நல்ல இடமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் சரியில்லை, வேறு வீடு மாறலாம், சித்திரை மாதம் பிறந்தோடனே மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வண்ணங்களே மலருக்கு அழகு, எண்ணங்களே மனதுக்கு அழகு, நல்ல மனிதர்களுக்கும் அழகு. அதனால தாங்க உங்கள் மனசை, உங்கள் இதயத்தை நல்ல எண்ணங்களால் நீங்கள் எப்பொழுதுமே நிரப்பி வைத்திருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்கிற பெரிய மனதோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிநாதனாகிய சனி பகவான் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. செலவு அதிகமாயிட்டே போகுதே, கடன் அதிகமாயிட்டே போகுதே, கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ, நல்ல நிலைமையில் இருக்கிறோம், உள்ளுக்குள்ளார நாம் கஷ்டப்பட்டாலும் வெளியில் எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, பெருசாக நினைக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார வேறு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு கூட நீங்கள் பேசுவீங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைய தினத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கேலண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால வியாபாரத்தில் சின்ன சின்னதாக லாபம் உண்டு. ஆனால் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால
உத்தியோகத்தில் யாரையுமே பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, ஆனால் இன்றைய தினத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது, மனிதன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காது. அதனால தாங்க எங்கேயுமே நீங்கள் தலக்கணத்தோடு நடந்துக்க மாட்டீங்க. பதவி, பட்டம், பணம், புகழ், செல்வாக்கு, சொத்து பத்துன்னு எது வந்தாலும் கூட பழசை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால தாங்க நிமிர்ந்து நின்று தலைக்கணத்தோட ஆணவமாக பேசுகிறத விட பணிஞ்சு நின்று பலருக்கும் பலன் தர்ற மாதிரி பவ்யமாக நடந்துக்கிறது நல்லதுங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. முன் கோபத்தை தூர தூக்கி போடுங்க. கோபப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனால் கோபம் வர்ற மாதிரி எல்லோரும் நடந்துக்கிறாங்க. ஒரு பக்குவம் இல்லாமல் எல்லோரும் பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது பட்டுன்னு கோபம் வருதுன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லுவீங்க. ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரன் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாய் அங்கே தான் இருக்கார், புதனும் ராசிக்குள்ளார, ராகுவும் ராசிக்குள்ளார. இப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சின்னதாக ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கடந்து வந்த காலத்தில் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் நம்ப வச்சாங்க நம்மளை, நாமும் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோமே, இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், முன்கோபம் இல்லாமல் இருக்கும், செலவுகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் அதெல்லாமே இன்றைக்கி விலகி சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதற்கு காரணமே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். அதனால் பொறுமையாக இரு. ஆமாங்க, அதனால தாங்க யார் மூலமாவது கஷ்டம் வருது அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் ஏதாவது உதவி கேட்டோம்னா ஓடோடி செய்கிறாங்களா அல்லது செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா, இதில் உண்மையிலேயே நமக்கு உதவுறவங்க யார், உதவுறதா சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறவங்க யாருங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள்னு நிறைய செலவுகள் வகை வகையாக வருது. ஆனால் வரவு தான் ஒன்றும் இல்லை. பண வரவு இருந்தால் அதனால் எல்லா வகையிலுமே நம்ம பயப்படாமல் செலவு பண்ணலாம். ஆனால் வரவு இல்லாமலேயே வெறும் செலவு மட்டும் ஆயிண்டே இருக்கேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்கு பின்னாடி விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஒரு பக்கம் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் பணம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பங்கு வந்தால் 4 மடங்கு செலவாகுதுங்கிற தாக்கமும் ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணெரிச்சல், முன்கோபம், சரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்மச்சனி வேறு நடந்துட்டுருக்குது. இதில் வேறு இந்த சூரியன் வேறு உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறாரேங்கிற தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி எதுவும்
எதுவும் தொடங்காதீங்க. உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்குது, உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதில் மட்டும் முதலீடு போட்டு வியாபாரத்தில் இறங்குங்க. புதுசாக இதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருந்துன்னு. உத்தியோகஸ்தானத்தை குரு பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில், அலுவலகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டேயே இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.